கோயம்புத்தூரில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி மன உளைச்சல்னால தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்கு. அந்த மன உளைச்சலுக்கான காரணம் யாருன்னு சொல்லப்படுதுன்னா, அங்கே சொல்லிக் கொடுக்குற பெண் ஆசிரியர்கள் ஒரு 2-3 பேர் காரணமாக சொல்லப்படுது. அவங்க அந்த பொண்ணை தனிப்பட்ட முறையில் உடல் ரீதியாகவும் அந்த பிள்ளை படிக்கிற கல்வி ரீதியாகவும் நீ படிக்கிறது சரியில்லை, உன் முகம் சரியில்லை, உன் சைகை சரியில்லைன்ட்டு மன உளைச்சல் பண்ணது பார்த்தாம இதை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த சொன்ன ஒத்த காரணத்துக்காண்டி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துக்கிடுச்சு. அதை ஏற்றுக்கிற பக்குவம் அந்த பிள்ளைக்கு இல்லை. இவ்வளோ பாடம் சொல்லி கொடுக்குற அந்த டீச்சர் வாத்தியாருக்கு அறிவில்லை. எல்லாரும் நம்ம குறை சொல்ல முடியாது. பல ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு அவங்க கை காசை போட்டுட்டு நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற ஆசிரியர் மத்தியில் இந்த ஒரு சில பேர்னால ஒரு பொண்ணு உயிரே போயிடுச்சு. இதில் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அந்த பெண் பிள்ளையும் சரி ஆண் பிள்ளையும் சரி தனிப்பட்ட முறையில் உனக்கு வகுப்புலையும் சரி வெளியும் சரி பல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்கள் அதை தீர்த்து வைக்கிறோம், அதை பக்குவப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு பெற்றோருக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருந்தா அந்த பிள்ளை அந்த தற்கொலை முடிவுக்கே போயிருக்காது. அங்கே ஆசிரியர் பண்ணுறது மிகப்பெரிய தப்புண்டா அதை விட மிகப்பெரிய தப்பு பெற்றோர்கள் பண்ணுறது. எந்த ஒரு பிள்ளைக்கு எந்த ஒரு குறை வந்துடக்கூடாது, ஏதோ ஒரு அவசொல் வந்துடக்கூடாது, நேராக கோடு போட்ட மாதிரி நேராக போய் நேராக வரணும்னு நம்ம நினைக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா ஒரு குறை வரும், ஒரு சொல் வரும், வெளியே போகிறப்போ வரப்போ ஒரு குற்றச்சாட்டு வரத்தான் செய்யும். அந்த குற்றச்சாட்டை எங்ககிட்ட பெற்றோர்கிட்ட வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையை கொடுத்துருந்தா அந்த பிள்ளை அந்த முடிவுக்கே போயிருந்திருக்காது. இது யாரை சொல்லி குத்தம்னு சொல்ல, அந்த பிள்ளைக்கு அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாமல் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லாதனால தற்கொலை பண்ணி இறந்துருச்சு. அந்த பிள்ளைக்கே நம்ம சொல்லி கொடுக்கணும். பல கஷ்டம் வரும், துன்பம் வரும், பல அவசொல் வரும். அது பெண் பிள்ளைண்டா அவசொல்லு சொட்டான் போகிற நேரத்தில் வரும். அந்த அவசொல்லுக்கெல்லாம் நீ தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்துருந்தா அந்த பொண்ணு அந்த நிலைமைக்கு போயிருந்திருக்காது. இப்போல்லாம் நிறைய பிள்ளையும் சரி எல்லா பிள்ளைகளும் சரி நம்மளுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாது, நேராக போகணும், நேராக வரணும், கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, மன உளைச்சலை பார்க்கக்கூடாதுன்ட்டு நிறைய பேர்லேயும் அப்படி தயாராகியிருக்காங்க. அதெல்லாம் மாற்றி அமைக்கணும். எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளை நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தாத்தே இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போகாதுங்க. பிள்ளைய யாரை குத்தம் சொல்கிறதுன்னு தெரில. அநியாயம் ஒரு பிள்ளை உயிர் போயிடுச்சு. எதிர்காலத்தில் அது இனிமேல் பிறக்க போகிறதில்ல, வாழ போகிறதில்ல, அந்த பெற்றோருக்கு அந்த குழந்தை வரப்போகிறதும் கிடையாது. ஆசிரியர்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்த நீங்களே அந்த பிள்ளைய அப்படி மன உளைச்சலுக்கு ஆக்குனா அந்த பிள்ளை யார்கிட்ட போய் அந்த பிள்ளை வருத்தத்தை சொல்லும். காலையில் வந்ததுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்ககிட்டே தான் இருக்குது. நீங்களே இப்படி அந்த பிள்ளை ஒரு மன உளைச்சலுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேலி கிண்டல் அவமானம் தாங்காமல் சிரிச்சது தாங்காமல் அது அவமானத்தை அந்த பள்ளிக்கூடத்தில் உட்காந்து அது அனுபவிச்சுக்கே இருக்க போய் தான் தாங்க முடியல அந்த பிள்ளைக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரியல.